ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் 2026 கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக யூஜி ப்ரோக்ராம்காக இது வந்து ஒரு கம்ப்ளீட் அஃபிஷியல் அட்மிஷன் கைடாக இருக்கும். இது வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான டிஎன்ஏயு .ac.in அப்புறம் TNAU UCAN apply.com அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டேட்டா எடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா ஈஸியா புரியுற மாதிரி நம்ம ஒரு ஃப்ளோல கொண்டு போயிருக்கோம். ஸோ நீங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ஜாயின் பண்ண போறாங்கன்னா நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது இல்லாமல் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரியர் கவுன்சிலிங் கொடுக்கறது. ஏன்னா நம்ம 12th அப்புறம் இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்புறம் பிஎஸ்சி கோர்சஸ், பிகாம், அப்புறம் லா அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 கோர்ஸுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க ஆஃப்டர் 12th. பட் அது இல்லாமல் அக்ராஸ் இந்தியா தமிழ்நாட்டில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, நியூ டைப் ஆஃப் ஏஐ கோர்சஸ் இருக்கு, 5 years MBA இன்டிகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. இது நம்ம தமிழ் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லை. இது எல்லாமே மேக்ஸுக்கு மட்டும் ஒரு காலேஜ் இருக்கு. இது எல்லாமே நார்த் இந்தியன்ஸு, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் இந்த பெனிஃபிட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கொண்டு வரணுன்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ என் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 3 to 4 வீடியோஸ் பர் வீக் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 8th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு 3 to 4 வீடியோஸ் நீங்கள் வீக்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு புது நியூஸாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏன் டிஎன்இஏ, டிஎன்ஏயு, டிஎன் பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லி மெயினாக கவுன்சிலிங் போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த டேட்டாவே நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இது ரிலேட்டடாக தான் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஎன்இஏ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங், அப்புறம் டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம சம்மரைஸ் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸுக்கும் ப்ரையாரிட்டி வைஸாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஹாட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஸோ எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸையும் பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டிஎன்ஏயு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 23rd ஜூன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கணும், ஆனால் இது வரையும் ரிலீஸ் ஆகலை. சிபிஎஸ்சி ரீவேல்யூவேஷன் 25th ஜூன் டெட்லைன் முடிஞ்சிருக்கிறதுனால இதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரணும். இதுக்கு முன்னாடி 22nd ஜூன் ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணவங்களை எல்லாம் டைரெக்டாக வர சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி டைம் டேபிள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறவங்கலாம் போயிருக்காங்க. அப்புறம் இப்போது ஸ்பெஷல் வெரிஃபிகேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு நேற்று வந்து வெரிஃபிகேஷன்ஸ் நடந்தது. ஸோ இது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்து மேபி 20th ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது அப்ராக்சிமேட் டென்டேட்டிவ் டேட்டு தான். 28th ஜூலைலேருந்து டேட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சிபிஎஸ்சி ரீவேல்யூவேஷனால தான் இந்த டிலே. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கணும், பட் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்ராக்சிமேட்டாக 20th ஜூலைலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இது எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் ஒரு புதுசாக தெரியாதவங்க பார்க்குறவங்க புரியணுன்றதுக்காக போடுறேன். நீங்கள் வந்து மேக்ஸ் பயோ இல்லைன்னா பியூர் சயின்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். மேக்ஸ் பயாலஜி இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தா தான் இந்த கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான எலிஜிபிள். அது இல்லாமல் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்னு ஒரு கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 5% அக்ரிகல்ச்சர் கோர்ஸு, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒகேஷ்னல் குரூப்பில் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். பட் அதில் வந்து ஒரு 5% தான் உங்களுக்கு, இப்போ 100 சீட் இருக்குன்னா 5 சீட்டு தான் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கட் ஆஃப் ஃபார்முலா வந்து மேக்ஸ் பயோவா இருந்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4மே டிவைடட் பை 2. பியூர் சயின்ஸா இருந்தீங்கன்னா பாட்னி, ஜாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4மே டிவைடட் பை 2.
ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் ஃபார் 200 மார்க்ஸுக்கு தான். ஸோ ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் 21 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஏ 3 கேட்டகரிக்கு வந்து 26 வரையும் இருக்கலாம். அதன் பிறகு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி வந்து 31%, பிசி 26.5, பிசிஎம் வந்து 3.5, எம்பிசி வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி அவங்க வந்து 20%, எஸ்சி 15, எஸ்சிஏ 3%, எஸ்டி வந்து 1%. இதுதான் வந்து ஸ்பிளிட் அப். இந்த கேட்டகரியில ஒரு 100 சீட் இருக்குன்னா அதுல 31 சீட் வந்து வில் பி கோயிங் ஃபார் ஓப்பன் கேட்டகரி அண்ட் 26 சீட்ஸ் வில் பி கோயிங் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். அந்த இதில் முடியும். இது இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 5% ஸ்கேன் இது பண்ணியிருக்காங்க, சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஒரு சீட்டு பர் டிகிரி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஒரு சீட்டு பர் டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில். இது இல்லாமல் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் 6th to 12th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் போகலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து மினிமம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் கேட்டகரி 55%, பிசி 50%, பிசிஎம் 50%, எம்பிசி 45%, எஸ்சி எஸ்டி எஸ்சி இது 3 பாஸ் ஆயிருந்தீங்கனாலே போதும். ஸோ இந்த காலேஜ் சம்மரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜில் மொத்தம் 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, 28 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, டோட்டலா 46. இதுல கவர்மெண்ட் காலேஜ் கீ லொகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, தேனி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம். பிரைவேட் காலேஜ்ல ராணிப்பேட்டை, பெரம்பலூர், நாமக்கல், தஞ்சாவூர், தென்காசி. இதெல்லாம் வந்து ஃபுல் லிஸ்ட் போடல, ஜஸ்ட் ஒரு முக்கியமான கீ லொகேஷன்ஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிரைவேட் காலேஜில் 65%, ஒரு 100 சீட்ஸில் 65% சீட்ஸ் வந்து வில் பி ஃபில்டு த்ரூ இந்த கவுன்சிலிங் மூலமாக போகும். ஒரு 100 சீட்டு வந்து இருக்கு அப்படின்னா 65 சீட்டு வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக போகும். மீதி 35% வந்து வில் பி ஃபில்டு பை மேனேஜ்மெண்ட் சீட்டு. அப்படியே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரியே தான். ஸோ இதில் டோட்டலாக நமக்கு இருக்கிறது வந்து கவுன்சிலிங் மூலமா போறது வந்து 3347 கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல த்ரூ கவுன்சிலிங் மூலமா 4405 சீட்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 7752. பட் இது இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. இந்த சீட்ஸ் இந்த 7752 வந்து வில் பி ஃபில்டு த்ரூ டிஎன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா ஃபில் ஆகும். இது இல்லாமையும் சீட் இருக்கு, அது பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்கு யூஜியில் டோட்டலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்டரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, ஃபுட்டு ரிலேட்டடு. பிஎஸ்சி ஃபுட்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஃபோ டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுல எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் இருக்கிற இந்த காலேஜஸ்ல எவ்வளவு காலேஜ்ல என்னென்ன சீட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ல 1783 சீட்ஸ் இருக்கு. இது வந்து 10 கவர்மெண்ட் காலேஜ்ல பிளஸ் 26 பிரைவேட் காலேஜ்ல இருக்கு. அப்புறம் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் வந்து 546 சீட்ஸ் இருக்கு. இது 4 கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் 8 பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட்ரி வந்து 127, இது வந்து ஒரே கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. அதுக்கப்புறமா செரிகல்ச்சர் இது வந்து 62 சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஒரே காலேஜ். அப்புறம் ஃபுட்டு நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் வந்து 81 சீட்ஸ், 1 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து 188 சீட்ஸ், கோயம்புத்தூர் ஏஇசின்ற காலேஜ்ல இருக்கு. அடுத்து அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 78 சீட்ஸ், இது வந்து பிரைவேட் காலேஜ்ல தான் இருக்கு, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்ஐ காலேஜ்ல. அப்புறம் பயோடெக்னாலஜி 104 சீட்ஸ், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 125 சீட்ஸ், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து 90 சீட்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஃபோ டெக்னாலஜி வந்து 40 சீட்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிக் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக் வந்து 40 சீட்ஸ். ஸோ இதுல 8 கோர்சஸ் வந்து அக்ரி சயின்ஸ் கோர்சஸ், 6 கோர்சஸ் வந்து அக்ரி டெக்னாலஜி கோர்சஸ். அதாவது பிஎஸ்சி கோர்சஸ் வந்து 8 கோர்சஸ் இருக்கு,
இது 6 கோர்சஸ் வந்து டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்சஸ். இது ரெண்டும் சேர்த்து தான் 3347 டோட்டல் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா வேணும், டீடைல்டா எந்தெந்த காலேஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சீட் மேட்ரிக்ஸ் வேணும்னா எனக்கு நீங்க என் நம்பர் கீழே இருக்கு பாருங்க, இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஷீட்டை ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா ப்ராசஸும் மாதிரியே தான். ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், வெரிஃபிகேஷன், ரேங்க் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸு. கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மோடு தான் இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஆஃப்லைன் மோடு கொடுப்பாங்க. அப்புறம் வேக்கண்ட் சீட் இருந்தால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 35% இருந்தால் அவங்க பிரைவேட் காலேஜ் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸ் போட்டு வாங்கிக்கலாம். 50% வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனு. கவுன்சிலிங்க்கு நீங்கள் டிஎன்யூ போர்ட்டலில் தான் வரணும். நேட்டிவிட்டி இதுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை. மெயினாக நீங்கள் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த டேட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பனில் வச்சுக்காதீங்க. ரேங்க் லிஸ்ட் வரல அப்படின்னா என்ன கன்சர்ன் அஃபிஷியல் வெப்சைட்டில் மெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதுவும் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். போயிட்டு நீங்கள் அதை கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஏன் அக்ரிகல்ச்சர் சில பேர் ரொம்ப அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி 10th ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே தான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரையும் ரொம்ப அவேர்னஸ் இல்லை. பட் இப்போ நீங்கள் 10th படிக்கும் போதே அக்ரிகல்ச்சரில் இந்த செரிகல்ச்சர் படிக்க போகிறேன், ஹார்டிகல்ச்சர் படிக்க போகிறேன் அப்படின்ற அவேர்னஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துருச்சு. ஃபியூச்சர்ல அக்ரிகல்ச்சர் இன்டிகிரேட்டட் வித் ஏஐல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஐ இன் அக்ரிகல்ச்சர், ட்ரோன் ஃபார்மிங், ஸ்மார்ட் இரிகேஷன், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் ஃபார்மிங், சேட்டலைட் ஃபார்மிங், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே நீங்க இப்போ வந்து 2026 அட்மிஷன் வாங்கினீங்கன்னா நீங்க முடிக்கிறதுக்கு எப்படியும் 2030 3-4 வருஷம் ஆயிடும். அதன் பிறகு ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு, அதான் இப்போத்துல இருந்து 2036 ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்டிகிரேட்டட் ஏஐயோட நியூ டெக்னாலஜியோட இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணியுன்னா நீங்க புக்கை மட்டும் படிச்சு மார்க் வாங்காம நியூ டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி இன்டிகிரேட்டட் வித் அக்ரிகல்ச்சர் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், என்ன நான் புதுசா படிக்கணும், நீங்க புக்ல படிக்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி உங்களால கையில அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா, ஒரு 100 பேர் முன்னாடி பேச முடியுமா, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கினீங்கன்னா, ஏன்னா இப்போ கம்பெனிஸ்ல நிறைய பார்க்கறது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எப்படி கொண்டு வரீங்க, ஒரு டீமை எப்படி லீட் பண்றீங்க, ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இதுதான் பாக்குறாங்க. ஸோ உங்களுக்கு படிச்சு முடிச்ச பிறகு இந்த அக்ரிகல்ச்சர் படிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆண்டர்பனர் ஆகலாம், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், ட்ரோன் பைலட்டு, அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கு. அக்ராஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலையும் அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ஃபீட் த வேர்ல்டு வித் இனோவேஷன். ஃபியூச்சர் வந்து யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்களோ அவங்க இனோவேஷன் திங்கிங்கோட படித்தா தே வில் பி ஹேவிங் எ லாங் டேர்ம் குட் லைஃப் அண்ட் கரியர் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். இது இல்லாமல் உங்களுக்கு 8th to 12th படிக்கிற பையன், இல்லை 8th to 10th படிக்கிற பசங்களுக்கு நான் என் பசங்க ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், IIIT போகணும், இல்லைன்னா நேஷ்னல் ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டி சயின்ஸ்குள்ளே போகணும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே, இல்லை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளீட் ஒரு 20-25 பேஜஸ் ஆன ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு. அது சிங்கிள் பிடிஎஃப் ஃபார் ஒன் கோர்ஸ் வந்து 199 ருபீஸுக்கு தரோம், காம்பினேஷன் வந்து 499 ருபீஸுக்கு தரோம், காம்பினேஷன் ஆஃப் 3. ஸோ நீங்கள் எது வேணால் வாங்கிக்கோங்க. என்னோட நம்பர் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க, அப்ரோச் பண்ணுங்க, நான் தரேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 199க்கு நீங்கள் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்,
மொத்தமாக நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ சீட்டுங்க இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், என்ன வெயிட்டேஜ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் எண்டு டு எண்டு டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை படிச்சிங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப கிளியராக ஒரு ரோட் மேப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 199 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.